وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அல்லாஹ் விஜயாக்கிய இந்த ஜும்மா தினத்திலே அவரை வழங்கி வருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவிக்க வண்ணமாக இந்த ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி நபி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆனது முதல் தனது இறுதி ஹஜ்ஜாக ஹஜ்ஜத்துல் விதா வரை தனது ஒவ்வொரு உலகிலும் ஒவ்வொரு தாவாக்களிலும் மக்கள் மத்தியிலே அவர்கள் எதை போதித்தார்கள் என்றால் தக்வா, இறையச்சத்தை. அது தனிநபர் தாவாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஜும்மா உரையாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுடைய அந்த இறுதி உரையாக இருந்தாலும் சரி, அவர்கள் மக்கள் மத்தியிலே இந்த நாம் ஆரம்பத்தில் வரை இந்த 3 வசனங்களை சொல்லாமல் எந்த உரையும் அவர்கள் நிறைந்ததாக ஹதீஸிலே பார்க்க முடியவில்லை. அப்படி எல்லா உரைகளிலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அச்சத்தையே போதித்தார்கள். ஒரு மனிதனுடைய இன்றியமையாதாக இருக்க வேண்டும் அந்த இறையச்சம். அப்ப இறையச்சம் என்று சொல்கின்றன. அது என்றால் என்ன, அதுக்கு யாருக்கு இருக்கின்றது, யாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் என்ற விஷயத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற போது, நாளிக்கல் கிதாப், இவ்வேதம் லாரைபி, எந்த சந்தனையிலே குரலில் முத்தகேன், பயபக்தியாளர்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். பயபக்தியாளர்கள் யார் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் பின்னர் வசனங்களே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லதீன யுமினூன, யார் நம்பிக்கை கொள்வார்களோ. இந்த நம்பிக்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு நம்ம வாப்பாமா முஸ்லிம், நான் முஸ்லிம், இப்படி அந்த அடிப்படையில் நாம் இஸ்லாமியர்களாக இருப்பதனால் இதனுடைய விளைவு நாம் உணரவில்லை. ஆனால் இந்த தௌஹீதுக்காக அன்று மக்கள், அரபு குலத்து மக்கள் இன்றைக்கு வெப்பம் எந்த அளவுக்கு காற்று வீசுகின்றதோ அதை விட பாலைவன அந்த வெப்பம் ரொம்ப கொடுமையானது. அந்த கொடுமையான அந்த வெப்பத்திலும் போருக்கு செல்லுங்கள் என்றவுடனே அந்த சஹாபாக்கள் போருக்கு சென்றார்கள் என்றால் அது அந்த இறை அச்சத்தையும் அந்த வறுமை வலையை தான் குறிக்கின்றது. ஆனால் இந்த வேதம் எப்படிப்பட்ட இந்த விஷயத்தை இருக்கும் என்ற விஷயத்தை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழுகையிலே சூரத்துல் காஃபிர் என்ற அத்தியாயத்தில் வசனங்களை ஓதுகிறார்கள். தன்சில் கிதாபி மினல்லாஹி அஸீஸில் அலீம், நினைத்தவனும் நன்கு அறிந்தவனும் அல்லாஹ்விடமிருந்து இந்த வேதம் வைக்கப்பட்டுள்ளது. காபில் தன்வி வகாபில் தௌபி ஷதீதில் இகாம், அவன் மன்னிப்பான், பாவங்களை மன்னிப்பவன், பாவமன்னிப்பு கோரிகளை ஏற்பவன், கண்டிப்பதிலும் கடுமையானவன், அருளுடையவன், அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை, அவனிடமே மீடுதல் உள்ளது என்ற இந்த வசனங்களை ஓதியுள்ளனே. அன்றைய மக்களில் பெரும் செல்வாக்கு படைத்த, அதிகாரம் படைத்த, அவர் சொல்லுக்கு கட்டுப்படுகின்ற மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய வலிது பின் முகீனா என்பவர் இந்த வசனங்களை செவியுறுகிறார். செவியுற்றவுடனே அவருக்கு ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி அதிலே ஏற்படுகிறது. இதுவரை அவர் இந்த மாதிரி ஒரு வசனங்களை அவர் கண்டதே இல்லை, கேட்டதே இல்லை. ஆனால் இப்படி ஒரு வசனங்களை அவர் கேட்டவுடனே அவரால் இருக்க முடியவில்லை. தன் குடும்பத்தார் மத்தியிலே வந்து இருக்கின்றார், இந்த முகம்மது பைத்தியக்காரரா என்பதாக கேட்கின்றார். அந்த மக்கள் இல்லை, இந்த பைத்தியம் போல் உணர்வுகளை பார்த்திருக்கிறீர்களா என்பதாக கேட்கிறார்கள். இல்லை. அப்படியா,
சரி, அவர் என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கிறாரா என்பதாகவும் கேட்கிறார்கள். இல்லை, பொய் சொல்லவில்லை. அவர்கள் ஒருபோதும் பொய் சொல்வதை நாங்கள் பார்த்ததில்லை. அவர் பெரும் கலைஞரா, என்னென்ன பெரும் கலைஞரா? ஏனென்றால் இந்த வலிது பின் முகீரா என்பவர் கவிதாயம் படித்தவர். அரபு இலக்கியத்திலே சொல்வார்கள் அல்லவா, அந்த அரபு இலக்கியத்தை கரைத்து குடித்தவர். அவர் பேசினார், அந்த பேச்சை மக்கள் அவர் ஆர்வமாக கேட்பார். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்தது. என்னை விட முகமதுடைய அந்த பேச்சு சிறப்பானதா கவிதையா சொல்லி வைக்கிறது இல்லை. அப்போ மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், இந்த வலிது முகீரா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தால் ஈர்க்கப்பட்டு விட்டார், அவர் இஸ்லாமியராக மாறிவிட்டார் என்றால் நாம் அனைவரும் அவரை சொல்லுக்கு கற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக மாற வேண்டும் என்பதால் ஒருவன் புறப்பட்டு இருக்கின்ற போது அங்கே அபூஜஹல் வருகின்றான். இவருடைய விஷயங்களை எல்லாம் செவிட்டு உடனே அவன் என்ன செய்கிறான், இவர் மனமாறிவிட்டார் என்றால் மக்காவின் அசந்தம் என்று சொல்லப்பட்டவர் எல்லாரும் இந்த தௌஹீத் கொள்கைக்கு போய்விடுவார்கள். இவரை எப்படியாவது ஆட்டை குலைக்க வேண்டும் என்ற நோக்கிலே என்ன வழியில நீ என்ன செய்கின்றாய், முகமது அபூபக்கரோட சாப்பிட்ட வெச்சு சாப்பிட போட்டு வைக்கிறாயா என்று யோசனை முட்டுகின்றார். உடனே இந்த வலிது பின் முகீரா அவர்கள் நாம் அந்த அளவுக்கு சாப்பிடுவதற்கான தகுதி இல்லாதவனா, ஆகையால் நான் என்ன செய்ய யோசித்துத்தான் முடிவெடுப்பேன் என்று யோசிக்கின்றார். தன்னுடைய ஆட்சி அதிகாரங்கள், தனக்கு வழங்கப்பட்ட செல்வாக்குகள், தன் மக்கள் எதையெல்லாம் நாம் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் பார்க்கின்றார். நான் சொல்ல அனைத்தும் கட்டுப்படக்கூடிய மக்கள், ஆனால் இந்த தௌஹீதிலே நுழைந்துவிட்டோம் என்றால், இந்த இஸ்லாத்தில் நுழைந்துவிட்டோம் என்றால் நான் என்ன செய்ய இதெல்லாம் விளக்க நேரிடும். ஆகையினால் இதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அப்படி என்ன செய்கிறார், பொருட்டாக மாறுகின்றார். வந்து சொல்கிறார், மக்களை பார்த்திருக்கிறார், முகமது செய்யக்கூடிய விஷயங்களே அத்தா அம்மாவை பிரிக்கின்றார், தாய் தகப்பனை பிரிக்கின்றார், அண்ணன் தம்பி பிரிக்கிறார், கணவன் மனைவி பிரிக்கிறார், நம்ம சமுதாயத்திலே என்ன செய்கிறார், பிளவுகளை ஏற்படுத்துகிறார். இப்படிப்பட்ட முகம்மதுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதா என்று சொல்லிவிட்டு உடனே இணைவேதமாக குர்ஆனை அவன் பறைசாற்றுகிறார். இந்த வேதம் சொல்லப்பட்ட ஒரு வாசகமே அப்படி ஈர்த்துவிட்டது. நிச்சயமாக இது ஒரு சூரியம் என்பதாக சொல்கிறார். அது தன் சூரியம் எப்படி தன் பக்கம் இருக்குமோ இதேபோல இந்த குர்ஆனுக்கு ஒரு வசம் இருக்கின்றது. சூரியம் இதை யார் படிக்கின்றார்களோ, யார் செவியிருந்தார்களோ, யார் இதை ஆராய்ச்சி செய்கிறார்களோ அது தன் பக்கம் எடுத்துவிடும். அதுபோல இந்த சூரியத்தை தவிர வேறில்லை என்ற உடனே முதலாக குர்ஆனை சூரியம் என்று சொன்னவர் யார் என்றால் இந்த வலிது பின் முகீரா. இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. தன்னுடைய இறை வேதத்தை இவர் சூரியம் என்று சொல்கிறானா, உடனே அல்லாஹ் சொல்லிவிட்டான், அந்த வலிதையும் என்னையும் தனியாக விட்டு விடுங்கள். அவனிடம் நான் சில கேள்விகளை கேட்கப் போகின்றேன், அவன் எனக்கு பதில் சொல்லட்டும் என்பதை சொல்லி அந்த குர்ஆனிலே அந்த வசனங்களையும் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனித உனக்கு செல்வாக்கும் அதிகாரங்களை நான் வழங்கலையா? செல்வாக்கு என்றால் எந்த அளவுக்கு என்றால் மக்காவில் இருந்து இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு போனவர்களுக்கு தெரியும். சவுதி அந்த மக்காவில் இருந்து தாயிஃப் என்ற அந்த ஊர் வரைக்கும் மிக தூரம், அந்த வரைக்கும் விவசாய நிலங்கள் யாருக்கு சொந்தமானது என்றால் இந்த வலிது பின் முகீரா அவருக்கு தான் சொந்தமான நிலமாக இருந்தது. அவ்வளவு செல்வாக்கம் இருக்கிறது நிலம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடனே இருக்கக்கூடிய ஆண் மக்களை நாம் உனக்கு தரவில்லையா? ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறார் என்றால், ஒரு தந்தையோட ஆண் மக்கள் இருப்பது ஒரு அருள் என்ற விஷயத்தை அல்லாஹ் இங்கு பதிவு சொல்கிறார். ஏன் அவருக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை கிடையாது, 10 ஆம்பளை பசங்க. நீங்க எல்லாம் ஆம்பளை பசங்க பெற்றோர்களை கவனிப்பது ரொம்ப அரிது, அதுவும் தந்தையை கவனிப்பது ரொம்ப ரொம்ப அரிது. அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், பார்த்தவதான் என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் தான் இன்றைக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு பிள்ளை அல்ல, 10 பிள்ளை அல்ல. இன்னைக்கு பாப்பார்கள் பெற்றோர்களை எப்படி அவருக்கு வேண்டிய மாசம் செலவுக்கு நான் தருகிறேன், அவருக்கு மருத்துவ செலவு தருகிறேன். இன்னும் சொல்லப்போனா அவர் வீட்டிலேருந்து வைத்தியம் பார்க்கணும்னா ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்து வேலைக்கு அவருக்கு மாத்திரை கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அதுக்கு
அதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, எவ்வளவு லட்சம் செலவானாலும் சரி, அதை என்னோட கொடுத்து என்று சொல்ல முடியாது. பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனா அந்த பிள்ளைகள் தன்னுடைய அத்தாவை உள்ள இருந்து சாப்பிடுவதற்கும் மற்ற அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு இருப்பார்களா என்று பத்தால் இல்லை. ஆனால் அன்று அந்த 10 ஆண் மக்கள் பெற்ற அந்த வழிமுறை முக்கிய அவர்கள் ரொம்பவும் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்தால் அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த 10 பசங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்கு கூட சொல்வார்கள், வெளியூருக்கு கூட அவர் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு இருக்கவே ஒரு வணிக வியாபாரத்துக்கு கூட அவர்கள் போடவில்லை. ஏனென்றால் அத்தாவை கவனிப்பது அவ்வளவு அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். நாங்கள் பெற்றெடுத்த அத்தா அவரை நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும், அவருக்காக கொள்ளைக்கு அவர்களை சேவை செய்யக்கூடிய ஆன்மக்கையால் 10 பிள்ளைகளை கொடுத்திருந்தோம். இது யாருக்கும் பிள்ளைகள்லாம் கவனிக்கக்கூடிய அவர்களே அதை யாருக்கும் செய்யவில்லை. இந்த வழிமுறை முக்கிய அவருக்கு அதை கொடுத்திருந்தார். இதெல்லாம் சொல்லுங்க, அவனுக்கு ஒன்றுடனே இருக்கக்கூடிய ஆன்மக்களை நான் தரவில்லையா? செல்வாக்கு அதிகாரத்தை தரவில்லையா? ஆசை நம்முடைய செல்வாக்கு அதிகமாக்கப்பட வேண்டும், நம்ம ஆட்சியாளர்களை நினைக்க வேண்டும். அதனால நான் என்ன செய்ய வேண்டும்? மழை மார்க்கத்தில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டாயா? உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அந்த வாய்ப்பை நீ தவற விட்டு விட்டாய். ஆகையால் வழியிலே உனக்கு எப்படிப்பட்ட ஒரு என்றால் உனக்கு விஷக்க சக்கர ஒரு நரகம்தான். அந்த நரகத்திலே போடப்பட்ட எதுவும் மிஞ்சாது. அது ஆசைக்கு மாதிரி போட்டோம்னா அப்படியே செமிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு நரகம் தான் உனக்கு. ஏனென்றால் என்னுடைய வேதத்தை நீ என்ன செய்கிறாய்? சூரியன் என்று சொல்கிறாயா என்பதை அல்லாஹ் எச்சரித்தான். இப்படி இதை எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தருவான். அதை அவன் பயன்படுத்தி அதிலே அவன் உறுதியாக இருந்தால் அவனுக்கு இறைச்சம் தொடரும். இல்லாவிட்டால் அதுதான் இறுதியாக மாறி இறுதிவரை அவர் ஆகிவிடுவார். ஆகையால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லது அவர்கள் மறைவான விஷயங்கள் நம்புவார்கள் நம்பி மறைவான விஷயங்கள் 50 தெரியாத விஷயங்கள் எல்லாம் மறைவான விஷயங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் குர்ஆன் சொல்ற மறைவான விஷயம் சொர்க்கம் நரகம். சொர்க்கத்தை இன்னொரு யாரும் இங்கு கண்டதில்லை, நரகத்தால் வேதனை யாரும் இங்கு அனுபவித்ததில்லை. ஆனால் இதெல்லாம் இருக்கும் என்ற குர்ஆன் மூலமும் ஹதீஸ் மூலமாக விளங்கி நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம், சொர்க்கத்தை நாம் வேண்டுகிறோம் அல்லவா? இதே போல நாளை மறுமை நாளையே அமளி தோழிகள் நடக்கூடிய அந்த விசாரணையுடைய நாளை நாம் அஞ்சுகிறோம் அல்லவா? இதுதான் மறைவான விஷயங்கள். தொழுகை நிலைநாட்டுவார்கள். இந்த தொழுகை எந்த அளவுக்கு இருக்கிறால் தௌஹீத்வாதிகளுக்கு கூட தொழுகை என்பது ரொம்ப இல்லாத ஒன்றாக ஆகிவிட்டது. ஏதோ ஜும்மாவுக்கு வருகிறார்கள், ஏதோ எந்த வேலை வெட்டி இல்லாமல் இருந்தால் தொழிலுக்கு வருகிறார்கள். இப்படியாவது தொழிலை ஒரு சடங்காக மாறிக்கொண்டு வருகிறது நாம் பார்க்கின்றோம். கேட்டால் நாங்கள் தர்காவுக்கு போகிறோமா, நாங்கள் என்ன கப்பம் பத்தியாவை கலந்து கொள்கிறோமா, நாங்கள் வரதட்சணை கல்யாணம் கருதுகிறோமா, இதெல்லாம் நாங்கள் தவிர்த்துருக்கிறோம்ல. தொழுகை நாங்கள் அதெல்லாம் உள்ளது, அல்லாஹ் எங்களை மாற்றிடுவோம், அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடுவான் என்பதை ஒரு அசத்தான நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கக்கூடிய விஷயங்களே சக்கர், நீங்கள் உங்களை நரகத்தில் கூட்டிட்டு இருப்பா, நீங்க நாங்க எல்லாரும் உலகத்தில் உள்ளதான இருந்தோம், நாங்க சொர்க்கத்துக்கு வந்தோம், நீங்க மட்டும் நரகத்துக்கு போனதுக்கான காரணம் என்ன என்று கேட்கின்ற போது நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை முதலாக சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. அப்ப தொழுகை இல்லாவிட்டால் நமக்கு என்ன செய்யணும்? இப்படி ஒரு தண்டனை இருக்கிறதை நாம் உணர வேண்டும். முஸ்லிம்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்? தாடியா, தலப்பாயா, தொப்பியா, ஜிப்பாவா? எதுவில்லை. தொப்பி போட்டிருந்தா, தொப்பி போடாவிட்டால், தாடி வளர்த்திருந்தால், தாடி வளராவிட்டால், முறுக்காடி இருந்தால், முறுக்காடியாவிட்டால், இதெல்லாம் வந்து ஒரு முஸ்லிம் அல்லாவுக்கு ஒரு அளவுகளாக இந்த மக்கள் அதாவது சல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய விஷயம் தொழுகை. ஒரு இணை நம்பிக்கையாளர்களுக்கும் இணை மறுப்பாளர்களுடைய ஒரு வித்தியாசம் தொழுகை. அப்ப அந்த தொழுகை இன்னைக்கு நம்ம இடத்தில் இல்லாவிட்டால் அவை பின்பற்றவர்கள் என்பதை நாம் பார்க்க இதே சொன்னவர்களா? அப்ப அந்த தொழுகை நாம் நிறைவேற்ற வேண்டும். பகிர்மான சலாத்த தொழுகை நிலைநாட்டுவார்கள். பகிர்மா ரசக்கராகவும் இருப்போம். அவர்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து பிறருக்கு தர்மம் செய்வார்கள் என்ற விஷயத்தை பதிவு செய்கிறார். இந்த செல்வம் நமக்கு
சொத்து இதெல்லாம் யார் கொடுத்தது என்றால் நாம் எல்லாம் நினைக்கிறோம் இது என்னுடைய அறிவால், என்னுடைய திறமையால், என்னுடைய பரம்பரையால், என்னுடைய செல்வாக்கால் எனக்கு கிடைத்த சொத்து என்பதாக. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் நான் கொடுத்ததுப்பா. இந்த சொத்து, இந்த உன்னுடைய அதிகாரம் இதெல்லாம் யார் கொடுத்தது? நான் கொடுத்தது என்பதாக சொல்கிறார். என்றால் எல்லா விஷயங்களும் அதில் அடங்கும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதன் அது மாதிரி பணம் பணம் என்று தெரிகிறான். ஆனால் அவன் பணத்தான் அவன் பெற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? 3 விஷயம்தான். இதுவரைக்கும் சாப்பிட்டவன அவன் அவன் பணத்தை அவன் பெற்றுக்கொண்டது. இனி சாப்பிடுவது கூட நிச்சயம் இல்லாது. எத்தனையோ சாப்பாடுகளை நாம் அதை சாப்பிட்டுருக்கோம் நம்ம காசு கொடுத்து. இந்த காசால நம்ம சாப்பிட்டது அதான் நம்ம பணத்தான் நாம் பெற்றுக்கொண்டது. இரண்டாவதாக நாம் உடுத்தி கிடைத்த ஆடைகள், நம்ம இதுவரைக்கும் உடுத்திருந்த ஆடைகள் இப்ப மட்டும் இந்த ஆடை கூட மறுக்க உடுத்துவோமா என்பதாக நமக்கு தெரியாது. எத்தனை ஜனாசாக்களை பார்க்கின்றோம். இனிமேல் இந்த சட்டையை அவர் போடாது விற்க முடியாதா, அவங்க முடியாதா, பிரிச்சு எடுக்க கத்திரி வேணுமா, பிளேடு வேணுமா என்று கேட்கிறார்கள். அப்ப நம்ம போட்டிருக்க சட்டையை நாமே கலக்க முடியவில்லை. நாம் போட்டிருக்க சட்டையில மீண்டும் போட முடியாத ஒரு சூழ்நிலை தான். அதெல்லாம் நாம் பணத்தால் பெற்றுக்கொண்டது. இனி போடக்கூட பேருல வாங்கி வச்சிருக்கோம் அச்சு பிறநாளுக்காக, இல்லை நாம் வாங்கி வச்சிருக்கோம் அடுத்த ஜும்மாவுக்காக, அடுத்து வாங்கி வச்சிருக்கோம் இந்த பக்சருக்கு போடுவதற்காக. அது கூட நிச்சயம் இல்லாத ஒன்றாக இருக்குது. நாம் பணத்தால் வாங்கி கூட வச்ச சட்டை கூட நம்மளால் போட முடியாது. அடுத்து எது என்றால் நீங்கள் சிறப்பா நீங்கள் பிறருக்கு கொடுத்திருக்கிறதெல்லாம் தானம் தருவோம். இதுதான் நீங்கள் பிறகு உங்கள் பணத்தான் நீங்கள் பெற்றுக்கொண்டதை. நம்ம வச்சிருக்க பணம், நம்ம வச்சிருக்க சொத்து நமக்குரியது அல்ல. நான் எப்போது பிறருக்கு கொடுக்கின்றோம் அதுதான் நமக்குரியது. மற்ற அனைத்தும் நீங்கள் அதை விட்டு நீங்கள் விலகி போயிருவீங்க. இல்லாவிட்டால் அது உங்களுக்கு விலகி போயிடும். காசு பணத்தை விட்டு நம்ம விட்டு போயிடுவோம், மொத்தாவிடுவோம். இல்ல நம்ம உயிரோடு இருக்கும்போது அதெல்லாம் போயிடும் நம்மளை விட்டு. இதுதான் நீங்கள் உங்கள் பணத்தால் பெற்றுக்கொண்டது என்பதாக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் மொபைமா ரசக்கனாவெல்லாம் அடித்தவற்றிலிருந்து உங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறான். நீங்க நம்ம கேட்கிறோம். இப்ப நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட கேட்குது, செலவுக்கு காசு தரவாப்பா என்றார். இந்த பிள்ளைக்காக நம்ம 5 லட்சம் கொடுப்போமா, இந்த செலவு காசு கேட்டு 5 லட்சம் வச்சுக்கோ, கொடுக்க மாட்டோம். இதே போல தான் கட்டிய மனைவி தான் எனக்கு செலவுக்கு ஏதாவது தந்துட்டு போங்க என்பதை சொல்றான். உடனே தான் 5 கோடி வச்சுக்கோ என்பதை சொல்லுவோமா? அப்படி சொல்லிவிட்டால் இந்த சமுதாயம் தான் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை வாங்கிய தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பிள்ளை தான் ஏற்றுக்கொள்ளும். சரியான பைத்தியக்காரனாக போகல. அவன் செலவுக்கு காசு கேட்டா ஏதாவது கொடுக்க வேண்டியதான். உடனே 5 லட்சத்துக்கு கொடுக்குறாரு, 5 கோடி எடுத்து கொடுக்குறாரு. நம்ம வாப்பாவுக்கு நம்ம கணவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மெயில் ஓவர் அடிக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயிட்டாரோ என்பதாக நினைப்போம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் கையெழுந்து கேட்கின்றோம், யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை வாங்கி வழங்குகின்ற அல்லாஹ் நினைச்சா நமக்கு 1 மாசம் அளவுக்கு சாப்பிடுற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா நம்ம குடும்பங்களே சாப்பிடுற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா நம்ம பரம்பரையை சாப்பிடுற அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை நமக்கு வாங்கி வழங்கியிருக்கான். நீங்க பார்க்கலாம், அன்றைய இருந்த சகாபாக்களுடைய நிலை நபியோட நிலை மாதிரி இன்னைக்கு எந்த ஒரு காரணம் இருக்கிறதா? 3 வேளை ஒழுங்கா சாப்பிட்டதில்லை, பல நாட்கள் சாப்பிடாம இருந்தார்கள். நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படி யாருக்காவது இருக்கின்றதா? ஒருவேளை டீ குடிக்காம நீ காலையில டீ குடிக்கல, ஏதோ ஒரு ஆன மாதிரி இருக்கு நினைக்கிறோம். ஆனால் இவ்வளோ ஞாபகத்தில் எல்லாம் கொடுத்திருக்கிறான் எல்லாம் எதுக்காக? நீ வந்து வச்சுக்கிறதுக்காக அல்ல. ஒரு செல்வாக்கு அவனுக்கு கொடுத்திருக்கவே இதை நீ வச்சு செலவழிச்சுட்டு நீ என்ன செய்யற? ஒரு பேர் பிடிக்க விட்டு போறதுக்காக நீ செலவு செய்யறதும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அல்லாஹ் அவ்வளவு வாரி வழங்கி இருக்கிறானே, அல்லாஹ்வுக்காக நாம் பொறுப்புடையவராக இருக்க வேண்டும். அடுத்த வசனங்களை சொல்லி காட்டீங்கன்னா, இந்த வேதத்தை நீங்கள் நம்ப வேண்டும். இதுக்கு முன்னால் இருக்க வேதங்களை நீங்கள் நம்ப வேண்டும். நாளை மறுமை நாளையும் நம்ப வேண்டும். இவர்கள் தான் இரையச்ச மனிதர்கள், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் இந்த விஷயத்தை அதை பதிவு செய்கிறார். ஆக கணிதமுறை எல்லாம் அல்லாஹ் நல்லடியாக சொல்லுவதை சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ரொம்பவும் கருவிலக்கமாக இருக்க வேண்டும். நம்ம ஜமாத் இறுதி நபியின் இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழ் இந்த மாத நிகழ்வுரையாக ஒவ்வொரு உரையிலும் ஆற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள். அந்த இறுதி உரையிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த விஷயங்களிலே இதுவும் ஒன்றாக இருந்தது. எந்த கற்பவர்களும் வெள்ளையர்களை சேர்ந்தவர்கள் அல்ல, எந்த வெள்ளையர்களும் கற்பவர்களை சேர்ந்தவர்கள் அல்ல, எந்த அரபியர்களும் அரபி இல்லாதவர்களை சேர்ந்தவர்கள் அல்ல,
அப்படி இல்லாதவர்கள் அடங்கியவர்கள் சிறந்தவர்கள். உங்களிடத்தில் யார் சிறந்தவர் என்றால் இறைச்சம் உள்ளவர்கள் என்ற விஷயத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஈடுபடுவதை சொல்லியிருக்கிறார்கள். இறைச்சம் உள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள். இறைச்சம் உள்ளவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹ் அவர்களுக்காக என்ன செய்கிறார்? மிகப்பெரிய எந்த கண்ணும் கண்டிராக, எந்த காதும் கேட்கிறாத, எந்த உள்ளம் சிந்திப்பான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ்விற்காக தான் இருக்கிறார். ஒரு மனிதன் பாவனை செய்து 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 நரகத்திற்கும் அவருக்கும் ஒரு தான் மிக அருகில் போய் நிற்கின்றார். ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு விஷயங்களை செய்து அவர் என்ன செய்தார்? சொர்க்கவாதியாக மாறுகிறார். ஒருத்தர் நன்மையான விஷயங்களை செய்து செய்து சொர்க்கத்திற்கும் அவனுக்கும் ஒரு ஜாதி அளவுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கின்றான். அவன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியங்களை செய்து நரகத்திற்குள் விழுந்து வருகிறான். பல ஆக்கிரமிப்புகளிடம் தங்கியில் அவருடைய இறுதி வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. முஸ்லிமாக பிறப்பதோ முஸ்லிமாக வாழ்வது மட்டுமல்ல, மூத்தாகின்ற போது முஸ்லிமாக மாறிக்கவில்லை, ஆண்ட முஸ்லிமாக மாறிவிட்டார்கள். அந்த முஸ்லிம் என்ற பேர் லிஸ்ட்ல ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கிறது மட்டுமல்ல, இணையச்ச உள்ளவராக லிஸ்டே நாம் இருக்க வேண்டும். அப்போது அதுக்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக வகுத்துவிட்டது. அதை கொஸ்டினாகவும் சொல்லிவிட்டது, ஆன்சரையும் சொல்லிவிட்டது. இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர். இதை நீங்கள் என்ன செய்ய அதுபடி கேட்டு நடந்தாவே போதும். உனக்கு என்ன செய்யும்? மன்னிப்பு உண்டு, மகத்தான வாழ்க்கை உண்டு. இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்றது, நாளை மறுமையோ நிலையானது சிறந்தது என்பதாக குர்ஆன் பேசுகிறது. ஆக அந்த நிலையானது சிறந்ததற்காக பயபக்தியை நாம் ஏற்படுத்தி அதனுடைய வாழ்க்கையை நற்பாக்கியதை எல்லாம் நாம் நினைக்கின்ற உருவாக இருக்கிறார். நாம் எல்லாம் அவர்களுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவ மாணவிகள் அனைவரும் நான் எழுதிய தேர்வுகளை அவருடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் பரீட்சையிலே பாஸ் ஆவோமா, மேற்படிப்புக்கு செல்வோமா, மேற்படிப்பு கிளாஸ் மாறுவோமா, அதே கிளாஸ் எடுப்போமா, இது தேர்வுகளை எழுதிவிட்டு ஏதாவது ஆர்வமுடன் இருக்கிறார்கள். பெரியவர்களாக இருக்கக்கூடியனா ஓட்டுகளை போட்டுவிட்டு நாளை நம்மை ஆளப்போகக்கூடியவர்கள் யார் என்பதற்காக வெளியே காத்துக்கொண்டும் எதிர்பார்த்துக் கொண்டும் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் சில வார்த்தைகளை நாம் இந்த வாழ்க்கையை கேள்விப்படாத வார்த்தைகளை நாம் இந்த சமீப காலமாக சொல்லிட்டு வருகின்றோம். அந்த சமீபமான அந்த வார்த்தை ஒரு நடிகனோட பேருக்கும் அது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வார்த்தை எந்த அளவுக்கு மக்கள் இதை மிகப்பற்றி நீங்க எல்லா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு முஸ்லிமானவர்கள் முஸ்லிமா நடிக்கப்பட்டு அவர் சொல்லப்பட்டதா இந்த சும்மா தொழுகை விட்டு நான் அவரை பார்க்க வந்தேன், நான் அவரை தொட்டு விட்டேன், எனக்கு என்ன செய்யணும், நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிருச்சு அப்படி. இதுல இதெல்லாம் பொய்யா முடியாதுங்கிறது எல்லாம் அறிவான். ஆனா இதுல முக்கியமான உண்மையான விஷயம் பதரெல்லாம் பரவப்பட்டது என்ன என்றால், ஒரு முஸ்லிம் பெண்மணி புர்கா அணிந்து தன்னுடைய பிள்ளை குட்டிகளோடு அந்த நடிகரை பார்த்துவிட்டு தேம்பி தேம்பி அழுகிறார். அதுக்கு அப்படி ஒரு அழுகை. நான் இவரை பாப்பரா இல்லையா தெரியாது, அவரை நான் வாழ்க்கையே பார்த்துட்டேன் என்பதை ஆனந்த கண்ணீராக அழிக்கின்றார். இந்த இதை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுகிறதா, ஒரு கவலை ஏற்படுகிறதா என்றால், இவர்கள் எல்லாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு பதில் சொல்லப் போகிறார்களோ என்ற ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். உம்மு ஐமான் என்ற ஒரு சஹாபி பெண்மணி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பராமரிப்பு, அவர்களுடைய வீட்டு சேவையிலும் அவருடைய மற்றொரு தாய் போல் இருந்தவர்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவில் இருக்கிறவர்கள்லாம் அவர் வந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த உம்மு ஐமான் அவர்களுக்கு சிறப்பாக தன்னுடைய பொருத்தாசுகளை தன்னுடைய வருகின்றபோது அவர்களுக்கு என்ன செய்வார்கள், சாப்பாடு விஷயங்களை எல்லாம் செய்து அனுப்புவார்கள். ஆனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அவர் அந்த பக்கமே வரவே இல்லை. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வந்துவிட்டன. அபூபக்கர் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிடுகிறார்கள். இந்த உம்மு ஐமான் அவர்கள் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ வர்றதே இல்லை, வாங்க போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் அந்த அம்மாவை என்பதை சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். உம்மு ஐமான் அவர்கள் இந்த இரு சஹாபாக்களை பார்த்துவிட்டு அழுகிறார்கள். ஏன் இவங்க நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க,
பெரும் பெரும் சகாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, அப்படி சந்தோஷத்துல இருந்தாரா? அதுக்காக அழுவல. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள், அதுக்காக நம்ம அழுதுச்சா? நம்ம போய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் போய் பார்த்தோம், இப்ப ரசூலுல்லாஹ் இல்ல, நம்ம போய் யாரை பார்க்கறது, அதுக்காக அந்த அம்மா அழுதுச்சா என்று பார்த்தா அதுக்காக அழுவல. அப்ப அந்த அம்மா எதுக்காக அழுதார்கள் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த உம்மர் ஐமன் அவர்கள் எடுத்து கேட்கிறார்கள், தாயே நீங்கள் எதுக்காக அழுகிறீங்க என்று. அவங்க சொல்ற விஷயம் புல்லரிக்க வைத்து அவர்களுக்கு சொல்ற விஷயத்தை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சேர்ந்து அழுவார்கள் அளவுக்கு அவர்கள் சொல்ல ஒரு வாக்கியம் அமைந்து அந்த அம்மா சொல்லிச்சு, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடன் இருக்கின்ற போது அல்லாஹ் இறைச்சி என்ற வகையை அனுப்பி கொண்டிருந்தான், அல்லாஹ் நம்மளோடு பேசிக் கொண்டிருந்தான், இறை தூதர்களாக அல்லாஹ் வகை செய்தி அனுப்பி கொண்டிருந்தான். எப்போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைச்செய்தி நின்று விட்டதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டார்கள், இனி நமக்கு இறைச்செய்தி வரப்போவதில்லை. அப்போ நாம் மறுமை நாளை நிறைவேற்றோம். இந்த விஷயத்தை நினைத்துதான் நான் அழுதேன் என்பதாக அல்ல. அம்மா சொல்லிச்சு, இறைச்செய்தி வரவில்லை என்றுக்காக அழைக்க அழுது. இன்னைக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஒரு விஷயம் வருதா? இறைச்செய்தி நிறுவிட்டது இன்னொருக்கா ஒரு விஷயம் தான், இது நம்மிடம் இருக்கிறது, அதை தொடர்ந்து படிப்பதற்கோ அதை பின்பற்ற கூட நமக்கு வழி வரவில்லை. அப்போ ஒரு விஷயத்தை இறைவேதம் என்ற இந்த வேதம் நமக்கு அறப்பட்டிருக்கு. இதை நமக்கு கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லா நபிமாருக்கு ஒரு பொக்கிஷம், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறப்பட்ட இந்த இறைவேதம் ஒரு பொக்கிஷம், அற்புதம். இதை நாம் படித்து அதை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக என்று கேட்டுக்கொள்ள நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு தகவலை சொல்லுகிறேன். ஒவ்வொரு மாதங்களும் முதல் வார ஜும்மாவுடைய வாரி வசூல் மாவட்ட சமுதாய பணிகளுக்காகவும் இதுபோல மார்க்க பணி தாவாவுக்காகவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். இந்த மாசத்தோட முதல் ஜும்மா இன்னைக்கு 1ஆம் தேதி, இன்னைக்கு முதல் ஜும்மாவே இந்த நாள் தான். அப்ப இதற்காக வேண்டி நம்ம பொருளாதாரத்தை நாம் என்ன செய்யணும், அந்த ஒரு கிளைக்காக ஒரு ரன் பண்ணனாவே எவ்வளவு செலவாகுது, கரண்ட் பில்லு, ஆலோசனை செலவு, மற்றவர்கள் பராமரிப்பு செலவு என்ற ஒரு கிளை நடத்துவதே நமக்கு அரிதாக இருக்குது. ஆனால் எல்லா கிளைகளையும் சேர்ந்ததான் ஒரு மாவட்டம், அது ஒரு கிளை தான். அங்கே 2 இமாம்கள் போடப்பட்டு அங்கே கரண்ட் பில் எல்லாம் கட்டப்பட்டு அங்கே பராமரிப்பு செலவு இதெல்லாம் ஆகுது. அதெல்லாம் யார் கொடுப்பாங்க? நான் தரக்கூடிய இந்த பொருளாதாரம் தான். இப்போ இன்னும் அவர்கள் இன்னும் துரிதமாக இன்னும் வேகமாக செயல்படுவதற்கும் காரணமாக இருப்பது இந்த பொருளாதாரம் ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கி அதனுடைய நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் நம்ம நெருக்காய்கள் முழுவதாக பாதுகாக்கிறார் இருந்தார். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. Supaya nerangkan semuanya. Allahu Akbar. Alhamdulillahi Rabbil Alamin Ar-Rahmanir Rahim Maliki Yawmiddin Iyyaka na'budu wa iyyaka nasta'in Ihdina as-siratal mustaqim siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Amin. Yusabbihu lillahi ma fis samawati wa ma
القدوس العزيز الحكيم. هو الذي بعث في الأمين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين. قل يا أيها الذين هادوا إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين ولا يتمنونه أبدا بما قدمت أيديهم والله عليم بالظالمين. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر.
السلام عليكم ورحمة الله